ஒன்னாதாங்க வாழறோம், மனமுட்டம் நிறைய இருக்கு. அந்த மனமுட்டங்கள் அப்படின்றது மாறுறதுக்கான பிராப்தம். கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது ஓரளவுக்கு அதிகரிக்குமா. நிறைய பேருக்கு வந்து வீடை வந்து ஆல்டர் பண்ணலாம், வீட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆசை அபிலாசைகள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக பயணம் நாட்டம் அது மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. இந்த சொசைட்டியோட ரொம்ப லிங்க் ஆகிறதுக்கு போராடுவாங்க, அதில் சில அவமானங்களும் ஏற்படுத்துவாங்க. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கவனமா பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியட் வந்து ஒரு இவங்க எங்கேயாவது வண்டி வாங்கின போக்குவரத்துல வெளியில போறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா போயிட்டு வரணும். அதே மாதிரி ஒரு 2-3 இயர்ஸா அந்த பிளானிங்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கோம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த வருடம் அதை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. 2026ஆம் வருடம் வந்து தலைமை முதன்மையான பண்புகளுடைய ஒரு ஆளாக திகழ்வீர்கள். கொஞ்சம் தலகணத்தை மட்டும் நீக்கி வச்சிருங்க. வாராகியம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடம் ஒரு விஷயத்த மட்டும் அவங்க ஸ்ட்ராங்கா பண்ணணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வெளியே கொண்டு வரணும். இப்ப அடுத்த ராசியான தனுசு ராசி. தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் தீபா மேம்? கண்டிப்பாமா. பொதுவா வந்து தனுசுக்கு சனி பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அர்த்தாஷ்டம சனி இருக்காரு அப்படின்னும் போது நம்ம ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை. யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது, பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் கூடாது. அப்படி நான் கடன் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாய்க்கு ஒரு பெரிய ஜிப் அப்படின்றது போட்டுக்கும். பொதுவா தனுசு பெரிய லெவல்ல பேச மாட்டாங்க, புரியுதுங்களா? ரொம்ப கச்ச கச்சன்னு பேசுறது, ரொம்ப எல்லாரோடையும் ரொம்ப உறவாடுறது அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து பாருங்க ஒரு சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட அறிவை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்களே தவிர மற்றவங்க கிட்ட இருந்து பெரிய லெவல்ல எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டம் இவங்களுக்கு எதிரிகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. சனி அதை ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபேமிலிலையும் சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கவங்க கூட நம்மளுக்கு பெருசா ஒத்து வராது. ஸோ இதிலெல்லாம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் இது வந்து அர்த்தாஷ்டம சனி கொடுக்கக்கூடிய பலன்கள். அதுக்கப்புறம் ராகு 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு. இந்த இளைய சகோதர தைரியஸ்தானத்துல ராகு நம்ம ஒரே ஒரு பிளஸ் எடுத்துக்கலாம். என்ன பிளஸ் அப்படின்னா நம்ம தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கும். நான் வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எந்துவா இருப்பேன். பொதுவாவே குருனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ்க்கு நாலேஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அவங்க எந்த விஷயம் செய்யறாங்க அப்படின்னாலும் தீர்க்கமா அதை வந்து ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு செய்வாங்க. அப்ப கான்ஃபிடென்ட் லெவலும் ஜாஸ்தி இருக்கும். பியாண்ட் தட் குருனோட பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் டிராவல் பண்றது, இந்த எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் பிடிக்கல அப்படின்னாலும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இது முற்பகுதி. கேது வந்து 9ஆம் பாவம், பாக்கியஸ்தானத்துல கேது அப்படின் போது நிறைய தனுசுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போறது, வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதுவும் இல்லாம அப்பானோட சப்போர்ட்னால நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்யறோம் இப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்லலாமா. அதுக்கடுத்து வந்து பாருங்க குருவை பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு வந்து கலஸ்திர குருவா இருக்காரு. கலத்திர குருவா இருக்காரு அப்படின் போது குரு என்ன பண்ணுவார், குருக்கு எப்பயுமே ஒரு கேரக்டர் உண்டு. இவங்களோட ராசி அதிபர். எப்பயுமே உறவுகளை இணைச்சே வைக்கிற ஒரு வேலையை யார் செய்வா அப்படின்னா குரு. நாங்களே வந்து பாருங்க கணவன் மனைவிக்குள்ள பெருசா வந்து மனமுட்டம் ஜாஸ்தி இருக்கு. எங்களுக்குள்ள பெரிய விரிசல் விழுந்துருச்சு. நாங்க ஒரே வீட்டுல தனித்தனியா இருக்கோம், இல்ல டிவோர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா நாங்க கோர்ட்ல வந்து டிவோர்ஸ்க்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். இப்ப 4 பேர் மத்தியஸ்தர்கள் வருவாங்க. வந்து என்ன சொல்லுவாங்க, அட விடுங்கப்பா, குழந்தைங்க மூஞ்ச பாரு, நீ ஒரு சான்ஸ் கொடு, நான் ஒரு சான்ஸ் கொடு, இப்படின்ற மாதிரி குடும்பத்தை இணைச்சு வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நாங்க ஆல்ரெடி சுமாரா நல்லா வாழ்ந்துட்டு தாங்க இருக்கோம். நல்லான்றதை விட சுமாரா வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாழறதுக்கான பிராப்தம். ஒன்னாதாங்க வாழறோம், மனமுட்டம் நிறைய இருக்கு. அந்த மனமுட்டங்கள் அப்படின்றது மாறுறதுக்கான பிராப்தம். கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது ஓரளவுக்கு அதிகரிக்குமா. இது முற்பகுதி. இப்ப பிற்பகுதி அப்படின் போது சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாவே தான் இருப்பார். ஆனா குருனோட 9ஆம் பார்வை இருக்கு. அப்ப சனி வந்து கொடுக்கக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்றது சாலிடா குறைஞ்சிடும். இப்ப இது நம்ம உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம அம்மா நம்மள ஹோம்ஒர்க் எழுத சொல்லிட்டு காஃபி போட்டு வர போறதுக்குள்ள அவங்க வந்து நம்ம போன்ல பார்த்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். போனை நோண்டிட்டு சும்மா வந்து இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம். அவங்க வந்தாங்கன்னா உட்காந்து திருப்பி சின்சியரா எழுதும். இப்ப அந்த மாதிரிதான் அம்மா பக்கத்துல இருக்க மாதிரி நம்மளுக்கு வந்து குருனோட பார்வை சனி மேல. அப்ப சனி வந்து ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு, பிரீத்தி ஆயிடுறாரு. அப்ப பெரிய லெவல்ல கெடுபலன்கள் அப்படின்றது கொடுக்க மாட்டார். பிற்பகுதி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இதுல வந்து குரு இவங்களோட ராசி அதிபன் 8க்கு போறான். ராசி அதிபன் 8க்கு போறான். பெரிய லெவல்ல என்ன கெடுத்துருவானா அப்படின்னு என் வீட்டை நான் பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டேன். ஆனாலும் நான் ஒரு சில விஷயத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கணும். என்ன விஷயத்துல கவனம் வேணும்? சேர்க்க கவனம் வேணும்.
ஒன்று நான் சேரும்போது பார்த்து நல்ல பிள்ளையா அனலைஸ் பண்ணி சேரணும். இல்லைன்னா பெரிய லெவலில் நான் யார் கூடயும் சேரவே கூடாது. ஹை பை ரிலேஷன்ஷிப் அப்படின்றது மெயின்டைன் பண்ணிக்கணும். ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வேணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நம்மளோட சீக்ரஸீஸை யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது. உங்களோட ஹிடன் சீக்ரஸீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது வெளியே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் சொன்னாதான் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ பெரிய லெவலில் நீங்கள் சொல்லலை அப்படின்னா பிரச்சனை இல்லைம்மா. இது வந்து பாருங்க, முற்பகுதியும் நல்லா இருக்கும், பிற்பகுதியும் நல்லா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் காஷியஸாக இருக்கிறோம் அப்படின்னா, அதில் காஷியஸாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு முற்பகுதி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பிற்பகுதி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா. ரொம்பவே அழகா சொன்னீங்க தீபா மேம். ஈஸ்வர் மேம், நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு இந்த 2026 எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது? நிச்சயமா 2026 தனுசு ராசி காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம். 9ஆம் இடம்னாலே பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த இடத்துல குரு தான் வச்சுதான் நம்ம என்னோட லைஃப்ல எல்லாமே மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், கெட்ட மாற்றங்கள் சொல்லுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி குருவினுடைய நிலையை பொறுத்து இந்த வருஷம் 2026 பாத்தீங்க அப்படின்னா நிலைகள் வந்து ஒரு ஆஸ்ட்ரேஷனா இருக்கக்கூடிய அமைப்பு தான். குரு இங்க இருக்காரு, திருப்பி பார்த்தா 2ஆம் இடத்துக்கோ அப்படி 4ஆம் இடத்துக்கோ இப்படி ஓடிட்டே இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா கூட இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கு. சோ சில விஷயங்கள்ல இவங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற நிலை தான். எது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த வட்டம் இவங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். உடல் ஆரோக்கியம்ன்றது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இவங்களுக்கு அந்த அளவுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருக்க போறாங்க. இத்தனை நாள் வந்து நான் வீட்டுல இருந்தேன், வேஸ்டா இருக்க மாதிரி இருந்தேன், ஏன் நான் ரீஎன்ட்ரி கொடுக்கூடாதுன்ற மாதிரி எதை விட்டாங்களோ அங்க தொடர்ந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்றத கொடுக்கக்கூடிய நிலைகளா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள்ல எனக்கு போதும்பா, ஓடி உழைச்சிட்டேன், ஒரு பக்கம் நான் வந்து அப்படியே ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு சில பேருக்கு அந்த ஒரு எண்ண சிந்தனைகள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. அது மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 4-5 கிரகங்கள் கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிரக சேர்க்கை ஆண்டு துவக்கத்திலேயே பார்க்கும்போது இவங்களோட ராசியிலே உட்கார்ந்துருக்கு. சோ செவ்வாயினுடைய பார்வை பலம் போது யாரெல்லாம் வந்து எதிரியா இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து நம்ம சொந்தக்காரங்களா இருந்தா கூட இவங்க வந்து இந்த மனநோக்கத்துல நம்மகிட்ட பழகுறாங்க அப்படிங்கறதுல இவங்களுக்கு தெரிய வரக்கூடிய டைம் பீரியடா இருக்கும். சோ நிறைய பேர் வந்து தெரிஞ்சே உதாசீனப்படுத்துற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள், இவங்கெல்லாம் அவமதிக்கப்படக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் இருக்கும் ஆரம்ப காலகட்டங்கள். அதுக்கப்புறம் ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து வீடை வந்து ஆல்டர் பண்ணலாம், வீட்டுல வந்து ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்றது, இந்த மாதிரி ஆசை அபிலாசைகள் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஆன்மீக பயணம், நாட்டம், அது மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கவனமா பாத்துக்கணும். இந்த டைம் பீரியட் வந்து ஒரு இவங்க எங்கேயாவது வண்டி வாங்கின போக்குவரத்துல வெளியில போறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமா போயிட்டு வரணும். அதே மாதிரி பழைய வண்டி வாங்கினதுனால செலவுகள் அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அடிக்கடி வந்து ரிப்பேர் கொடுக்குறது வாங்குவோம் அப்படியான ஒரு அமைப்பு இருக்கும். வீட்டுல வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய நிலைகள்னு சொன்னோம் இல்லையா. சோ அந்த மாதிரியான ஒரு தொந்தரவுகள், வீண் விரயங்கள் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதாரம் ஒரு பக்கம் நல்லபடியா இருந்தாலும் அது வீண் விரயமாக தடுக்கணும்ன்ற பட்சத்துல இவங்களுடைய சேவிங்ஸ் லெவல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான வழியை இந்த டைம்ல ஏற்படுத்திக்கணும். எது தேவையான செலவு, எது தேவையில்லாத செலவு. ஸோ ஒரு விரயம்ன்றதை வந்து சுப விரயமா மாற்றக்கான முயற்சி என்னன்றதை எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி காதல் தொடர்பான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் அதுக்கப்புறம் மாற்றங்கள் அப்படின்றது வர்றதுக்கான கொடுப்படை இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த லவ்வர்ஸ்குள்ள வந்து முடிஞ்சு போன விஷயத்தை எடுத்து பேசி சண்டை போடுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஏதாவது ஒரு குற்றன்றதை வந்து ஏற்றுக்கூடிய மனப்பக்கும்ன்றதுல கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் மாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போகும். ரொம்ப அழகா தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. ஜெயந்தி மேம், நீங்க சொல்லுங்க, தனுசு ராசிக்கு இந்த 2026 எப்படி இருக்கும்? தனுசு ராசி 2026 நிறைய பொறுப்புகளை தலையில சுமக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்கள வந்து ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். தலைமை பொறுப்பு அதிகமாக இருக்கும். இவங்களை சுற்றி நிறைய பொறுப்புகள் இதாக இருக்கும். அதெல்லாம் உதாசீனப்படுத்தி வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுடைய இது வந்து குடும்பம், அதை விட சமுதாய பணிகளை ரொம்ப ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். இந்த சொசைட்டியோட ரொம்ப லிங்க் ஆகிறதுக்கு போராடுவாங்க. அதில் சில அவமானங்களும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே சமயம் உடல் ஆரோக்கியம் வந்து கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கு. அடிவயிற்று பிரச்சனை உருவாகக்கூடியதாக இருக்குது. அதனால் இரத்தம் சார்ந்த விஷயங்கள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து எஃபெக்ட் ஆகுது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாக்குகள், நீங்கள் சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே பழிக்கக்கூடியதாக இருக்கும். வீடு வாகனங்கள் எல்லாமே பழுது நீக்குதல் அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பது உண்மை. அதே சமயம் வீடை விட உங்களுக்கு வீட்டில் இருப்பதை விட நண்பர்கள் வீட்லேயும் பொது வாழ்க்கையிலும் சம்மந்தப்படுவதாகவே இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாங்கிறது உங்கள் தலைமையில் நிறைய பேர் சுற்றுவதற்கு உறுதியான ஒரு டைமாக இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ரொம்ப உங்களுக்கு ஒரு ஹெட் வெயிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும், எல்லாரும் உங்களை புகழும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு தலகணம் வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அந்த தலகணம் உருவாகாமல் இருக்கிறதுக்கு காலபைரவர் வழிபாடு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மகா பெருமாள் வழிபாடு அதாவது
ரொம்ப ஆகாயம் வரைக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கும் பெருமாள், ரொம்ப வளர்த்தியான ஒரு இடத்துல உள்ள பெருமாள் வழிபாடு வந்து இங்க சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவரால் மட்டும்தான் உங்களுடைய இந்த போலித்தன்மையான இந்த உலகத்தை வந்து நீங்க வந்து நம்புறீங்க, அதனால் உங்களுடைய ஹெட் வெயிட்லாம் தலைக்கணம்லாம் அதிகமாகுதுன்னா அந்த பெருமாளால் மட்டும்தான் உங்களால குறைக்க முடியும். அதனால பெருமாள் வழிபாடு, அதுவும் ரொம்ப விஸ்வரூப பெருமாள் அப்படிம்போம், அந்த பெருமாளுடைய வழிபாடு எடுக்கணும். மகாலட்சுமி வந்து உங்களுக்கு ஆணித்தரமான ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய மந்திர ஸ்லோகங்கள் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி லாபங்கள், நிறைய விஷயங்கள் உங்க குழந்தைங்க உங்ககிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் பறிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் உங்களுடைய தலையில வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதனால குழந்தைங்கள் குடும்பம் ஒரு முழுமையான ஆதரவு இல்லாத தன்மையால் இருப்பதனால் உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து பங்களிப்பு ரொம்ப கம்மியாகி வெளியில மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கறதாக இருக்கும். வெளி வாழ்க்கை ரொம்ப ரசிக்கக்கூடியதாகவும் அதை சூழ்ந்த வாழ்க்கையை எடுப்பீங்க. இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள போராட்டம் உங்க வாழ்க்கையை ரொம்ப இதா இருக்கும். ஆனால் நீங்க இந்த வருடம் 2026ஆம் வருடம் வந்து தலைமை முதன்மையான பண்புகளுடைய ஒரு ஆளாக திகழ்வீர்கள். கொஞ்சம் தலகணத்தை மட்டும் நீக்கி வச்சிருங்க. குடும்ப விஷயத்தை அவ்வளவா மண்டையில போட்டு குழப்ப வேண்டாம். நீங்க இந்த பொதுநல வாழ்க்கைக்கான என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் 2027ல ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாயிரும். அதனால இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா எடுக்காமல் அதை ஸ்மூத்தா போகலாம். அதுக்கப்புறம் வழிபாடு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப இதா இருக்கும். ஜீவ சமாதி, பெண் சித்தர் ஜீவ சமாதி ரொம்ப முக்கியமானது. மாயம்மாம்பாங்க சேலத்தில். அவங்களுடைய ஜீவ சமாதி வழிபாடுகளை எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். பாண்டிச்சேரி அன்னையினுடைய கண்களை உற்று நோக்கினால் சிறப்பாக இருக்கும். யானையினுடைய தும்பிக்கையை வந்து அப்படி வளைஞ்சு நிக்கிற தும்பிக்கை வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கிய பங்கா இருக்கு. அதனால யானை கிட்ட போய் தும்பிக்கை வளைஞ்சிருக்குன்னா ஆசீர்வாதம் பண்ற தன்மையை அடிக்கடி எந்த கோயிலுக்கு போனாலும் யானையிடம் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா இந்த நெகட்டிவ் எல்லாம் உங்களை விட்டு வெளியே வந்துடும். தலையில தலகணம் உள்ள அந்த பகுதியை கூட அந்த யானை தும்பிக்கை படும்போது அது வெளியே வந்துடும். அதனால இந்த இதெல்லாம் பண்ணினீங்கன்னா இந்த 2026 உங்களுக்கு சிறப்பான ஆண்டுகளாக இருக்கும். ரொம்ப அழகான தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க தனுசு ராசி நேயர்களுக்கு. சாரா மேம், நீங்க உங்களோட வழிகாட்டுதல்களை தனுசு ராசிக்கு சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் பார்க்கலாம். தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க, நிறையா அந்த மன ஓட்டங்கள் இருக்கு. இதை நான் செய்யணும், இந்தந்த விஷயங்களை பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து சமீப வருடங்களா கூட ஒரு 2-3 இயர்ஸா அந்த பிளானிங்ஸ் மட்டும் போயிட்டு இருக்கும். அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த வருடம் அதை எக்ஸிக்யூட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. அந்த பிளானிங்ஸை அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்னா அதனுடைய வெற்றியை அவங்களால அடைய முடியும். அது இந்த வருடமோ இல்லை அடுத்த வருடமோ 2-3 வருடம் கழிச்சோ, ஆனால் இந்த வருடம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உத்தரவு மாதிரி அவங்களுக்கான இது. இன்னமும் பிளானிங்கே போட்டுட்டு இருக்க வேணாம், திட்டங்களே போட்டுட்டு இருக்க வேணாம், அதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய இன்னர் வாய்ஸ் அவங்க லிசன் பண்ணணும். நிறைய டைம் அவங்களுடைய இன்னர் வாய்ஸ் லிசன் பண்ணுறாங்களான்னு கேட்கும்போது லிசன் பண்ண மாட்டாங்க. மற்றவங்க சொல்கிறத கேட்குறது, மற்றவங்க சஜஷன், இந்த மாதிரியான விஷயங்களே தான் அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ எப்போ அவங்களுடைய ஆழ்மனது குரலை கேட்குறாங்களோ, இன்ட்யூஷனை வந்து கேட்குறாங்களோ, அந்த இன்னர் வாய்ஸ், அப்போதான் அவங்களுடைய லைஃப்பில் எந்த விஷயங்கள் அவங்களுக்கு உண்மையாகவே தேவை அண்ட் அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய கனவுகளை அடைய அவங்க என்ன விஷயங்களை மேற்கொள்ளணும், இது எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிவபெருமான் அவங்களுக்கு அவங்களுடைய ஆழ்மனது மூலியமாக தான் அவங்கக்கிட்ட கான்டாக்ட் பண்ணுவார், கம்யூனிகேட் பண்ணுவார். ஸோ இனிமேல் அந்த இன்னர் வாய்ஸ் கேட்குறதுக்கான ப்ராக்டிசஸ் அவங்க மேற்கொள்ளணும் இந்த வருடம். ஏன்னா இந்த வருடம் அவங்களுடைய இன்ட்யூஷன் மூலிமா நிறைய விஷயங்கள் சிவபெருமான் அவங்களுக்கு வந்து தெரிவிக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ இவங்களுக்கான வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். வாராகி அம்மன் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடத்துலையாவது, இந்த வருடம் ஒரு விஷயத்த மட்டும் அவங்க ஸ்ட்ராங்காக பண்ணணும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தை வெளியே கொண்டு வரணும். நிறைய பேர் வந்து அதை அடக்கி வைக்கிறதால தான் அங்கே பிரச்சனையே. பட் இவங்க அந்த கோபத்தை இந்த வருடம் வெளிக்காட்டும் போது, வெளியில காட்டுறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லை அப்படின்னாலும் சரி, வீட்டில் தலகணிக்கிட்ட கூட காட்டலாம். இன்னைக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அதனால நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், கோபம் ஆயிட்டேன். அன்னைக்கு நைட்டு அவங்க தலைக்கணில அந்த கத்தியோ கூச்சல் போட்டோ என்ன பண்ணியோ அந்த கோபத்தை காட்டிடலாம்.
இல்லை ஸ்ட்ரெயிட் டு சில பேர்கிட்ட ஹர்ட் பண்ணவங்கிட்ட கோபத்தை காட்டலாம். இந்த வருடம் அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும். இந்த கோபத்தை வெளிப்படுத்துறதால அவங்களுக்கு நெகட்டிவா எதுவும் நடக்க போறதுல அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஸ்டம், அந்த பவர் அதுதான் வெளியே வரும். ஸோ இவங்களுக்குள்ளேயும் ஒரு வாராகி அம்மன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இன்னர் டிவைன் செல்ஃபை வெளிக்கொண்டு வரணும், அந்த ஃபெமினைன் டிவைன் செல்ஃபை வெளிக்கொண்டு வரணும். ஸோ அது நிறைய பேருக்கு வாராகியாவும் இருக்கலாம், துர்கையாவும் இருக்கலாம். அவங்க என்ன மானசீகமா எந்த வழிபடுறாங்களோ அந்த ஒரு ஆமா தெய்வமாக தெய்வத்தை இருக்கலாம். வழிபடுறாங்களோ இருக்கலாம். ஸோ அது வெளியே வரும்போது அப்போ அவங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய விதமான விஸ்டம் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த விஸ்டம்ன்றது வந்து அந்த ஞானம். ஸோ இன்னும் மென்மேலும் அந்த ஞானம் டெவலப் ஆகும், ஞானம் கிடைக்கும். ஸோ இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும். இன்னொரு ஒரு ரெமெடியா அப்படின்னு சொல்ற போது ரெட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணிட்டு இந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா நடு அந்த லங்ஸ் இருக்கக்கூடிய பகுதி அங்கிருந்து மூச்சு இழுத்து விடணும். இன்ஹேல் எக்ஸேல் இந்த ப்ராக்டிசஸ் டெய்லி, இந்த தியானம் டெய்லியும் பண்ணணும். அது தியானம் பண்ணும் போது ரெட் கலர் ட்ரெஸ் வேர் பண்ணணும். ஸோ இதை பண்ணும் போதும் அவங்களுக்குள்ள அந்த கோபதாபத்தை வெளியே ரிலீஸ் பண்ணி அதனால ஒரு விஸ்டத்தை அவங்களால எடுக்க முடியும். இந்த விஷயத்தை ப்ராசஸ் பண்ணும் போது வாராகி அம்மனுடைய பிளெஸிங்ஸும் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த வருடத்துக்கு வாராகி அம்மன் தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு.